ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த குர்த்தியை எப்படி நம்ம ஷேப்புக்கு பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இது போட்டப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப லூஸாக இருந்துச்சு. ஃபிட்டிங் எனக்கு இந்த மாதிரி வரணும், ஆனால் எனக்கு அந்த அளவுக்கு ஃபிட்டிங் இல்லை. கையெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த அளவுக்கு லூஸாக இருந்துச்சு. இன்னொரு ஆள் கூட கையை விட்டுக்கலாம் போல், அந்த அளவுக்கு லூஸாக இருக்குது ரெண்டு சைடுமே. நெக்ஸ்ட்டு நம்மளோட உடம்பு சைடுமே ரொம்பவே லூஸாக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், இந்த நெக் ஏரியாலாம் ரொம்ப தொலான்னு இருந்துச்சு. சரி வாங்க, இந்த ட்ரெஸ்ஸை நம்ம அளவுக்கு எப்படி பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு குர்த்தியை ரெண்டாக மடிச்சுக்கலாம். நான் எப்படி மடிச்சிருக்கிறேன்றதை பாருங்கள். ரெண்டு ஆம் ஹோலும் கரெக்டாக மேர்ஜ் ஆகிருக்கணும். அதே மாதிரியே வெயிஸ்ட் ஏரியாவும் கரெக்டாக மேர்ஜ் ஆகிருக்கணும். நாட்டு ட்ரெஸ்ஸுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா வெளியில் எடுத்து விட்டுக்கலாம். இப்போ ஆம் ஹோல் மெஷர் பண்ணிக்கலாம். ஆம் ஹோலில் வந்து தையல் எங்கே போட்டிருக்காங்கன்றதை பாருங்கள். அந்த இடத்துல மெஷர் பண்ணுங்கள். உங்களோட அளவு எவ்வளவோ அதை வந்து அங்கே குறிச்சிக்கலாம். அடுத்ததாக நம்மளோட செஸ்ட்டு ரவுண்டு எவ்வளோன்றதை தெரிஞ்சுக்கணும். செஸ்ட்டு ரவுண்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்மளோட பஸ்ட்டு ஹைட்டு எல்லாத்துக்குமே பொதுவாக 9.5 10 இதுக்குள்ளே தான் இருக்கும். இதுக்கு மேலெலாம் அதிகமாகாது. ரொம்ப ஃபேட்டாக இருந்தால் தான் அதுக்கு மேலே ஆகும். அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிவிட்டு பஸ்ட் ஏரியா மார்க் பண்ணிக்கலாம். அடுத்ததான் வெயிஸ்ட் ஏரியா வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 3 டாட்டையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி சீம் அலவன்ஸ் நம்ம கொடுத்துக்கணும். ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் லூஸ்க்காக ஒரு 1/2 இன்ச் வந்து நம்மளோட அளவை விட 1/2 இன்ச் எக்ஸஸாக கொடுத்து அந்த 3 லைனையுமே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட பாடி பார்ட் வந்து ஓகே ஆயிடுச்சு. அடுத்ததாக நம்ம பாட்டம் பார்ட் வந்து அம்பர்லா தான். ஸோ வந்து அதை வந்து நம்மளால் ஸ்ட்ரைட்டாக பிடிக்க முடியாது. நான் எப்படி சொல்கிறேன்னா அப்படி பிடிங்க, உங்களுக்கு அம்பர்லா ஷேப்பு கரெக்டாக வரும். வெயிஸ்ட் ஏரியா கிட்ட சீம் அலவன்ஸ் எவ்வளோ இருக்குன்றதை பாருங்கள். அந்த சீம் அலவன்ஸ் வந்து 1.5 இருந்துச்சுன்னா அடுத்து 1, அடுத்து 1/2 அந்த மாதிரி குறிச்சிட்டு போனீங்க அப்படின்னா சைஸ் வந்து இருக்க கம்மியாகும். அந்த ஷேப்பும் நம்மளுக்கு மாறாமல் இருக்கும். இப்போ நம்ம மேலே உள்ள துணியில் மார்க் பண்ணிட்டோம். இதை எப்படி கீழே உள்ள துணியில் மார்க் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துருவோம். யூஸ்வலாக நம்ம பின்ஸ் வச்சுருப்போம். அந்த பின்னை வந்து கரெக்டாக ஆம்ஹோல் சைடு நம்ம வந்து குத்திக்கிட்டோம் அப்படின்னா பின்னாடி வந்து அந்த இடம் தெரியும். அப்போ அந்த இடத்துல ஒரு மார்க்கிங். அடுத்தது பஸ்ட்டில் நம்ம எங்கே வேணுமோ அந்த இடத்துல நம்ம வச்சுட்டு அங்கே ஒரு மார்க்கு. அதே மாதிரியே வெயிஸ்ட் ஏரியா, அதாவது நம்ம கொஞ்சமாக தள்ளிட்டு போகணும். இருக்க ரொம்ப தள்ளிட்டு போயிடக்கூடாது. கொஞ்சமாக நம்ம தள்ளிட்டு போனோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அடுத்து வெயிஸ்ட் ஏரியாவில் அதே மாதிரியே பின்னை வச்சு குத்திட்டு திருப்பினீங்கன்னா அதுக்கு மேலே திரும்பாதில்ல. ஸோ அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் நம்ம பாட்டம் பார்ட்லையும் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு பின்னாடியும் அதே மார்க்கிங் வந்து கிடச்சிருச்சு. இப்போ அதே மாதிரியே நம்ம அந்த மார்க்கிங்லாம் ஜாயின் பண்ணுற மாதிரி லைன் போட்டு எடுத்துக்கலாம். ஷேப் மாறிடாமல் அதே ஷேப்புக்கு போடணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ அடுத்ததாக கை ஏரியாவுக்கு போய்க்கலாம். அதே மாதிரி தான் 2 கையும் ஒரே அளவில் வர மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம ஆஸ் யூஷுவல் கையோட ஹைட் எவ்வளோ வைப்போம், 6 இன்ச்சு 6.5 இன்ச்சு ஏதோ ஒன்று, அது உங்கள் விருப்பம். அந்த இடத்துல நம்மளோட கை சுற்றளவு எவ்வளோ அதை வந்து மார்க் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு கையோட ஹைட்டை வச்சுட்டு அதுக்கப்புறமா அதோட கை சுற்றளவு எவ்வளோ அதை மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக நம்ம என்ன பண்ணணும், இந்த கை எவ்வளோ தூரம் இருக்குது, அப்போ அந்த இடத்துல உள்ள அளவை எடுத்து அங்கேருந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கையோட மார்க்கிங் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ அதே மாதிரி தான் இந்த 2 டாட்டையும் ஜாயின் பண்ணணும். அடுத்து அந்த டாட்டை வந்து அந்த ஆம் ஹோல் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஆம் ஹோலோட கரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி பண்ணணும். இது வந்து ரொம்ப முக்கியம். இல்லை அப்படின்னா அந்த ஆம் ஹோல் வந்து லூஸ் ஆயிரும். அதனால் இந்த டாட்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. கை தானே, அதனால் பிரச்சனை இல்லை. மறுபடியும் கையோட ஹைட்டு நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு கையோட ஹைட்டு அந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்மளோட சுற்றளவு எவ்வளோ, அதுக்கப்புறமா இந்த கை எங்கே முடியுதோ அந்த இடத்தோட சுற்றளவு அதை எடுத்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கரெக்டாக லைன் போட்டு எடுத்துக்கணும். இப்போ அடுத்ததாக ஸ்டிச்சிங்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டிச்சிங் பெரிய விஷயம் கிடையாது. நம்ம கரெக்டான அளவில் வந்து லைன் போட்டுட்டோம். அந்த லைன் மேலேயே 2 சைடும் நம்ம தச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தச்சு முடிச்சாச்சு. கை பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்துல இந்த மாதிரி 1/2 இன்ச்சுக்கு லூஸ் இருக்கணும். அப்போ தான் நம்ம கையை மடக்கிறப்ப நம்மளால் ஈஸியாக இருக்கும். இல்லைனா அந்த இடத்துல ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு போட்டதுக்கும் இப்போ போட்டிருக்கிறதுக்கும் உங்களுக்கே வித்தியாசம் நல்லாவே தெரியும். அந்த அம்பர்லா டைப்பும் மாறாமல் தான் நம்மளுக்கு கரெக்ட் ஷேப்பில் கிடச்சிருக்கு. எவ்வளோ லூஸாக இருந்த சுடிதாரை நம்ம ஷேப்புக்கு மாற்றிருக்கோம் பார்த்திங்களா.
அடுத்து நெக் சைடு ரொம்ப லூஸாக இருந்துச்சு. இப்போ இந்த நெக்கும் வந்து கரெக்டாக நிற்குது. ஸோ நான் சொன்ன மாதிரியே கரெக்டாக ஃபாலோ பண்ணி தைங்க. உங்களுக்கும் பர்ஃபெக்ட் ஃபிட்டிங் இது மாதிரி ஒரு ஷேப் உங்களுக்கு கிடைக்கும். அது எவ்வளோ லூஸாக இருந்தாலும் சரி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரெல்லாம் ஃபிட்டிங்கே எனக்கு வரல அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் நான் இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதனால் அந்த ஐடியையும் ஃபாலோ பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ.